தனியார் நிறுவனங்களுக்கு சாதகமாக செயல்படுவதால் ஏற்பட்டுள்ள பல கோடி ரூபாய் இழப்பீடு ஈடு செய்ய மின்கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளதாக ஓய்வு பெற்ற மின்துறை பொறியாளர் குற்றம் சாட்டியுள்ளார். தமிழக அரசு தற்போது மின் கட்டணத்தை உயர்த்தியிருக்கும் நிலையில் இது தொடர்பாக தமிழ்நாடு மின்துறை பொறியாளர் அமைப்பினர் செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது பேசிய ஓய்வு பெற்ற மின்துறை பொறியாளர்கள் சங்கத்தின் தலைவர் காந்தி, மின்சார கட்டணத்திற்கு உயர்த்தியதற்கு முறையான காரணத்தை மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் தெரிவிக்கவில்லை என்று கூறினார். தனியாரிடம் மின் கட்டணத்தை முறையாக வசூலிக்காததாலேயே ஆண்டுக்கு 1560 கோடி ரூபாய் இழப்பு ஏற்படுவதாக குறிப்பிட்ட அவர், மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் தனியாருக்கு சாதகமாக செயல்படுவதாக குற்றம் சாட்டினார். தணிக்கைத்துறை மற்றும் மின்சாரத்துறை ஒழுங்குமுறை ஆணையம் ஆகியவற்றின் மின்கட்டண விவரங்கள் ஒத்துப்போகவில்லை எனவும், தனியார் நிறுவனங்களுக்கு தமிழக அரசு பல கோடி ரூபாய் மின்சாரத்தை இலவசமாக வழங்குவதாகவும் தெரிவித்தார். கத்திரிக்காய் விலை கூடினால் கூட என்ன காரணம் கூடுகிறது என்று அந்த விவசாயிகள் சொல்லுகிறார்கள். ஆனால் மின்சார கட்டணம் உயர்வதற்கு என்ன காரணம் என்று இந்த ஒழுங்குமுறை ஆணையம் சொல்லவில்லை. மிகப்பெரிய தொழில் நிறுவனங்களிடமிருந்து ஏழை மக்களுக்காக வசூலிக்கப்பட வேண்டிய இந்த சர்சார்ஜை வசூலிக்கவில்லை என்று ஒழுங்குமுறை ஆணையத்தில் மின்சார வாரியமே சொல்லுகிறது. ஒழுங்குமுறை ஆணையம் ஏன் இதை வசூலிக்கவில்லை என்ற கேள்வியை கேட்கவில்லை. ஆக தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் ஏற்படக்கூடிய இழப்பு என்பது மின்சார வாரியத்திலும் ஒழுங்குமுறை ஆணையத்திலும் தனியாரும் சேர்ந்து அடித்துக் கொண்டிருக்கக்கூடிய கொள்ளைதான் இந்த மின்சார வாரியத்தில் வந்திருக்கக்கூடிய